ஜாகிர் ஹுசைன் கொலை வழக்கு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக போலீஸ் செயல்படுவதாக ஜாகிர் ஹுசைனின் மகன் புகார் தெரிவித்திருக்கிறார். எஃப்ஐஆர் போட்டு 4 நாள் ஆயிருச்சு. இந்த 4 நாள் போட்டு எஃப்ஐஆர் 4வது குற்றவாளியா இன்னும் பிடிக்க முடியல. இத்தனைக்கும் அந்த பொம்பளை வந்துட்டு நம்ம திருநெல்வேலி ஹைகோர்ட்ல வேலை செஞ்ச பொம்பளை புருஷனை பிடிச்சிட்டாங்க, பொண்டாட்டியை பிடிக்க முடியல. புருஷனை சுட்டு பிடிச்சிருக்கன்றாங்க, பொண்டாட்டியை பிடிக்க முடியல. அப்போ வெளியே இருந்தா என்ன பண்ணுவா? பெயிலுக்கு மூவ் பண்ணி அந்த கேஸை டைல்யூட் பண்றதுக்கு அந்த சாட்சியெல்லாம் கெடுத்துக்கிட்டு தானே இருப்பான். அது எப்போ பிடிக்க போறீங்க? இன்னைக்கு நாளைக்குன்றீங்க. மர்டர் 2 பேர் சரண்டர் ஆயிட்டாங்க. அந்த டிமாண்ட் வச்சதுனால ரொம்ப அப்பதான் பாடி வாங்கினால அந்த 3வது ஆளை பிடிச்சிங்க. அந்த மெயின் அக்யூஸ்ட் எப்போ பிடிக்க போறீங்க? அதை பிடிச்சதானே இது இந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆகும். அதை நீங்க இப்ப விடுறதுனால இப்போ நீங்க அந்த இவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடாதா? திருப்பி வந்துட்டு ஒரு தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருக்காதீங்க. இப்படிதான் அந்த கிருஷ்ணமூர்த்தியும் பண்ணா. பிசிஆர் கொடுத்துட்டோன்னு அதை ஸ்ட்ராங் பண்றதுக்கு என்னமோ பண்ணா. அப்புறமா தப்பு மேல பண்ணி எக்ஸ்ட்ரீம் இப்போ உள்ள இருக்கான். டெத்து அளவுக்கு போயிருச்சு. இந்த மாதிரி கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களோட ரொம்ப ஸ்பெஷல் ரிக்வஸ்ட்னா நீங்க அவங்களை சப்போர்ட் பண்றது வேண்டாம். நீங்க அவங்களை எதுக்கு காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே 100% நாங்க டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நீங்க அவங்களை காப்பாற்ற நினைக்கிறது எல்லாமே உங்க கவர்மெண்ட்டுக்கு தான் அது அசிங்கம். கொலையில் தொடர்புடைய 4வது குற்றவாளி நூர் நிஷாவை இதுவரை போலீஸ் கைது செய்யவில்லை என்றும் ஜாகிர் ஹுசைன் மகன் குற்றம் சாட்டியிருக்கிறார். தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், முழுமையான விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். நெல்லை மாவட்டம் டவுன் பகுதியில் கடந்த மார்ச் 22ஆம் அன்று டவுனில் ஓய்வு பெற்ற எஸ்ஐ வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவரது மகன் தன்னை மர்ம நபர்கள் கண்காணிப்பதாகவும் தான் சாவுக்கு பயப்படவில்லை எனவும் போலீசார் குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்பட்டு அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த வேண்டாம் என்று கூறிய ஒரு பரபரப்பான வீடியோ தற்போது வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நெல்லை டவுனில் கடந்த 18ஆம் தேதி ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் ஹுசைன் பிஜிலி என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவரது மகன் இஷூர் ரஹ்மான் பிஜிலி என்பவர் சமூக வலைதளங்கள் மூலமாக நேற்று மாலை தினம் ஒரு புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அந்த வீடியோவில் கொலை செய்த சம்பவத்தில் தொடர்புடைய 4வது குற்றவாளி கிருஷ்ணமூர்த்தியின் மனைவி நூர் நிஷா என்பவர் தற்போது வரை போலீசார் கைது செய்யப்படவில்லை என்றும் காவல்துறை அவர்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து செயல்படுவதாகவும் கூறியிருக்கிறார். மர்ம நபர்களால் நாங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு முக்கியமான வார்த்தையை அந்த வீடியோவில் பதிவிட்டிருக்கிறார். ஹெல்மெட் அணிந்து வந்த நபர் தங்களது வீட்டை வீடியோ எடுத்து சென்று கொண்டிருந்ததாகவும், நான் வெளியே வந்ததும் அவர் சென்று விட்டார் என்றும், அடுத்த டார்கெட் என் தந்தைக்கு பிறகு நானாக இருப்பேனோ என்று என்ன தோன்றுகிறது என்று ஒரு பரபரப்பான வீடியோவை தற்போது சமூக வலைதளம் மூலமாக வெளியிட்டிருக்கிறார். அதற்கு பிறகு உள்ள பொறுப்பை நினைத்தே பயப்படுகிறோம் என்றும் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய காவலர்கள் அனைவருமே டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தமிழக அரசிற்கு வலியுறுத்தியிருக்கிறார். கடந்த 2022ஆம் ஆண்டு நாமக்கல்லில் பணிபுரியும் போது இதுபோன்று ஒரு நபர் மீது பிசிஆர் வழக்கு தொடர்ந்தது குறித்து அதற்கான ஆதாரப்பூர்வத்தை குறித்தும் தற்போது காவல் அதிகாரிகள் கூட்டும் இந்த வீடியோவில் அவரது மகன் தெளிவாக பேசியிருக்கிறார். எனவே குற்றவாளிகள் ஜாமீனில் எப்போது வேண்டுமானாலும் வெளியே வரலாம். வெளியே வந்தால் அடுத்த கட்ட டார்கெட் நான் அல்லது எனது அம்மாவாக இருக்கும் என்று அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தமிழக அரசும் காவல்துறையும் அவரது மகனுக்கு குடும்பத்தாருக்கும் தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை திசை திருப்பி இந்த வழக்கில் தொடர்புடைய காவலர்களை தமிழக அரசு காப்பாற்ற நினைக்குமே ஆனால் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க நான் சிறிதளவும் அஞ்ச மாட்டேன் என்றும், என்னை யார் மூலமாகவே மிரட்டி என்னை பயங்காட்ட நினைத்தால் அதுக்கு நான் பயப்பட மாட்டேன் என்றும் தமிழக அரசுக்கு எதிராகவே தற்போது ஒரு முக்கியமான வீடியோ காட்சியை பகிர்ந்திருக்கிறார். அந்த வீடியோ காட்சிகளில் குறிப்பிட்ட அதிகாரிகள் பெயரையும் தற்போது தங்கள் தொடர்ந்து மற்ற குழுக்கள் மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறோம் என்பதையும் குறிப்பிட்டு அந்த வீடியோ காட்சியுடைய தற்போது அவர் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன். ஈடில்லா பட்ஜெட், இணையில்லா வளர்ச்சி, உலக அளவில் இந்தியாவை தலைநிமிர்த்தி தமிழகத்தின் உரிமை காத்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் மாபெரும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம். அனைவரும் வாரீர். அழைக்கிறார் டால்பின் ஸ்ரீதரன், மாநில துணைத் தலைவர், பாஜக.